ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் வித் இந்த ஒன் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்பரான ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பயம் கண்டிப்பாக இருக்காது. சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனே எந்த ஒரு ட்ரேடராலையும் சொன்னேன் 5% 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபண்ட் சேஃப் அங்கே கிடையாது. அடி அப்படி விடும், போட்டு புரட்டி அடிக்கும், அடி வேற மாதிரி அடி விடும். நசீருங்கிறவன் ஓட்டோன்னா ஆனால் இங்கே நசீர் மாதிரி நிறைய பேர் இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம், நான் யாகவன். இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி அதில் ப்ராஃபிட் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ட்ரேட் ஜீனியஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் முகமது நசீர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போது மணிங்கிறது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம். அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமான ஒரு ஆசைகள் இருக்கும். அதில் வந்து ஒரு இப்போ ஈஸியான வே அப்படிங்கிற மாதிரியான பார்க்க போகிறதுனா ட்ரேடில் வந்து பணம் போட்டோன்னா பணம் வச்சு பணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களே, ஸோ அது ஏன், என்ன காரணம் சார்? ட்ரேட் பண்ண பயப்படுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா ரிஸ்க். ஐயையோ நான் மணி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபண்டு லாஸ் ஆகிடுமா? ஏன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு திங் அதுதான். எந்த ஒரு சோஷியல் மீடியாவே எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா நான் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சேன், 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் வித் இந்த ஒன் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான கைடன்ஸ் இங்கே கொடுக்கறது கிடையாது. அதனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, அப்போ 10 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இன்கேஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நினைக்கும் போதே க்யூரியாசிட்டியோட தான் உள்ளே வராங்க. இவங்க 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டாங்கப்பா, அப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்டகரிப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, நான் 1 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா, என்கிட்ட இருக்கிறதே 1 லட்ச ரூபா தான் இருக்கும், அதை வச்சு நான் 10 லட்ச ரூபா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்தையும் ரிஸ்க்காக எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுங்க, சிங்கிள் ட்ரேடில் 1 லட்ச ரூபா காலி ஆகிடும். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருப்பீங்கன்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் பயம் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட்டே ஆகுது. தேவையில்லாமல் லாஸ் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அது பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் லாஸே ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுங்க மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். எந்த பிஸ்னஸில் லாஸ் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். லாஸே இல்லை சார், இந்த பிஸ்னஸில் லாஸ் அப்படிங்கிறத நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த பிஸ்னஸையும் சொல்ல முடியாது. ட்ரேடிங் இல்லை, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனாலும் சரி லாஸுங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்னஸ்லையும் நான் ரிஸ்க் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற